சாய் பக்தர்களுக்கு வணக்கம். என் அன்பு குழந்தையே, மற்றவர்கள் எது சொன்னாலும் உண்மை என்று உடனே நம்பிவிடாதே. அது உனக்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் அதை ஆராய ஒருபோதும் மறந்துவிடாதே. இது உன் நிம்மதிக்கு வித்தாக அமையும். நீ வெற்றியை தேடி அலையும்போது வீண் முயற்சி என்று சொல்லும் அவர்கள், நீ வெற்றி அடைந்தவுடன் விடாமுயற்சி என்று சொல்வார்கள். அதனால் உன்னை தாழ்த்தி பேசக்கூடிய எந்த பேச்சாக இருந்தாலும் நீ உன் காதில் வாங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நீயே செதுக்கிக் கொள்ள பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் தான் உனக்கு ஒளியாக இருக்கின்றது. துரோகங்களையும் அடிக்கடி நினைத்து கொள்ளுங்கள். அப்படி நினைத்து கொண்டால்தான் இன்னொரு முறை ஏமாறாமல் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தை தொடர முடியும். வாழ்க்கையில் சேமிப்பை ஒருபோதும் அலட்சியம் செய்யாதீர்கள். அலட்சியம் செய்பவர்கள்தான் வாழ்நாளில் ஒருபோதும் சேமிப்பை அடைய முடியாமல் இருக்கிறார்கள். அதனால் ₹1 இருந்தாலும் எப்படி நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். தவறு செய்வது இயல்பு. அதே தவறை தொடர்ந்து செய்வதுதான் வாழ்நாளில் மிகப்பெரிய தவறு இருக்கின்றது. பிறர் உன்னை தூக்கி எறியும் சந்தர்ப்பங்களில்தான் உனக்கான அடையாளத்தை படிக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. வாழ்க்கையில் போர்க்களத்தில் வெற்றி வாகை சூட உனக்கு தேவை துணை அல்ல, உன் மனதில் எழும் துணிச்சல். அந்த துணிச்சல்தான் உன்னை போர்க்களத்தில் நின்று வெற்றி பெற இலகுவாக அமையும். உண்மை எனும் வெளிச்சம் வெளியே தெரியும் வரை அனைவரும் உத்தமர்களாகத்தான் இருப்பார்கள். அதனால் யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. இந்த உலகத்தில் யாரும் நல்லவர்களும் அல்ல, கெட்டவர்களும் அல்ல. அவர்களுக்கு அவர்கள் நல்லவர்கள்தான். மரங்களில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வரும். அதுபோலதான் உழவுகளும். உன் வாழ்க்கையில் உயர்வு இருந்தால் உன்னை தேடி வரும். அடிக்கடி நீ கோபப்பட்டால் உன் கோபத்திற்கு மரியாதை இல்லாமல் போய்விடும். கோபமே நீ படாவிட்டால் உனக்கே மரியாதை இல்லாமல் போய்விடும். அதனால் இடல் பொருள் ஏவல் அறிந்து எங்கு பேச வேண்டுமோ அங்கே பேசுங்கள். எங்கு கோபப்பட வேண்டுமோ அங்கே கோபப்படுங்கள். தவறில்லை. உன்னை வீழ்த்த பயன்படுத்தப்படும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம். உன் மனம்தான் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது. எதிரி எவ்வளவு பெரியவன் என்பது முக்கியமல்ல. நம் எதிரே இருக்கக்கூடிய நம்முடைய எதிரி எவ்வளவு பெரியது என்பது நமக்கு முக்கியமல்ல. உன் துணிச்சல், தன்னம்பிக்கை எவ்வளவு பெரியது என்பது மிக முக்கியமானது. என்ன நடந்தாலும் தன் குறிக்கோளில் மிக தெளிவாக இருப்பவனுக்கு இந்த உலகத்தில் வெல்லும் சக்தி என்பது இருக்கின்றன.
நம்முடைய குறிக்கோள் என்பது தெளிவாக இருக்க வேண்டும். இதுதான் என்னுடைய குறிக்கோள், இதைதான் நான் அடையப் போகின்றேன் என்று நம்முடைய குறிக்கோளை நாம் நேராக வைக்க வேண்டும். அழுவதற்கு ஒரு ஆறுதல் இல்லாமல் தனியாக அழுத்து முடித்த பின் வரும் தன்னம்பிக்கை மிகப்பெரிய துரோகம். என்னை துரோகம் செய்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், எந்தவித நன்மையும் நடக்கவில்லை என்று வெதும்பி அதிலிருந்து கண்ணீரும் கம்பளையுமாக அழுது தீர்த்த பிறகு நமக்குள் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். பாருங்க, தன்னம்பிக்கைக்கு ஈடு இணை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. கண்ணீருக்கு பிறகு வரும் தன்னம்பிக்கைக்கு வலிமை அதிகம். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை கவலைகளையும் தூக்கி காலில் போட்டு மிதித்துவிட்டு, நேற்று நடந்த இழப்புகளை மறந்து நாளை வெற்றி அடைவதற்கான இன்றைய நாளை நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். வெற்றிக்கான ஆயுதம் அனுபவம். அதை யாராலும் உங்களுக்கு தர முடியாது. அதற்குள் பல துரோகங்களையும் பல தோல்விகளையும் சந்தித்திருக்க வேண்டும். எங்கே நீங்கள் அதிகம் காயப்படுகிறீர்களோ, அதிக காயங்களையும் வலிகளையும், அங்கேதான் உங்களுடைய வாழ்க்கையின் பாடம் ஆரம்பிக்கின்றது. எந்த மனதில் நல்லதை நினைக்கிறதோ அந்த மனதில் நல்லது நடக்கும். எந்த ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த மனிதனின் வாழ்க்கையில் நிச்சயம் நன்றாகத்தான் இருப்பார்கள். இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறப்பாக அமையும். உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுக்கும். நீ கேட்டதை எல்லாம் தருகின்றேன் அப்பா என்று ஆனந்த கண்ணீரில் நிச்சயம் மிகப்பெரிய மாற்றம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அதை அனுபவிக்க தயாராக இருங்கள். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.